முக்கியமானதான் தலைவரை பேசுறேன். வரலாற்றுல நாங்க இருக்கிறோம், அதனால நாங்க பேசுறோம். வரலாற்றுல இல்லாதவங்க எப்படி பேசுவாங்க? ஒரு குழந்தை நேரடியாக இப்படி நீங்க வந்து பேரவையில் இப்படி நேரடியாக இப்படி பேசுவதை தவிர நான் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே நீங்க பேசிய பேச்சில் இந்த தீர்மானத்தை ஒட்டி இல்லாத இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் அவைக்குழு நீக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் பேசி முடிக்கலாம். சரி, ஓகே. ஒரு குழந்தை மருத்துவர் ஆனா ஆசைப்படுதுன்னா அதை தடுக்க யாருக்குமே உரிமை கிடையாது. ஆகவே முதலமைச்சரும் அமைச்சர்களும் மாணவர்களை பார்த்து நீர் தேடிச்செறிய முடியலன்னா விட்டுருங்க, வேற படிப்பை படிங்க அப்படிங்கிற தோணியில பேசாம மருத்துவர் ஆனா கனவு காண்கிற மாணவரோட எண்ணத்தை சிதைக்கிற மாதிரி ஆயிடுது. ஆகவே நீட் குளறுபடிகளை, நீட் வினாத்தாள் லீக் ஆனதை எதிர்த்து டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவிச்சு. உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் அவர்களை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் போய் ஆதரவு தந்தாங்க. சிஜேபி போராட்டத்துக்கு எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் போய் ஆதரவு தந்தாங்க. ஆனா ஏன் தாவேகா சார்பில் ஒருத்தர் கூட போகவே இல்லை? தவறான கருத்து சொல்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நோய் தொற்றில் குழந்தைகள் இறக்கலாம், ஆனால் ஒரு தேர்வு முறையில் இத்தனை குழந்தைகள் இறந்ததையெல்லாம் அம்மா சுட்டிக்காட்டிய போது இந்த அரங்கம் அதிர்ந்தது. வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீட் எதிர்ப்பு சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து பேசிய அண்ணன் அவர்கள் கூட எங்கோ பலனடைந்த ஒரு சில குழந்தைகளை சுட்டி காண்பித்தார். ஆனால் பலனடைகிற ஒரு சில குழந்தைகளை விட பாதிக்கப்படுகிற பல லட்சம் அரசு பள்ளி குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீட் எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பெருந்தன்மையோடு இத்தனை அவதூறுகளையும் தாண்டி மதிப்பிற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறார், அரசியலை வைத்து இதில் பேச வேண்டாம், ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும் என்று சொல்லின பிறகும் கூட தொடர்ச்சியாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். நான் சொல்லிக் கொள்கிறேன், அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன், மணிரத்னம் மட்டுமல்ல உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மதிப்பிற்குரிய பொது உடைமை தோழர்களினுடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாலபாடம் எடுக்கக்கூடிய பால நிலத்தில் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்ட களத்திலே போராடிய அப்பாவி மாணவர்களினுடைய புகழை திருடக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட என்னை அனுப்பி அந்த போராட்டக்காரர்களை பார்க்க சொன்னவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மேலும் அருமை உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த பட்டினி போராட்டத்தை எடுத்த என்னுடைய தோழர்கள் புளியந்தோப்பு மோகன் உள்ளிட்ட அத்தனை பேரையுமே நான் மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் எனது அருமை தம்பி கொரடா, வாரிய தலைவர் அருமை தம்பி லயலாமணி பல முறை நேரில் சென்று பார்த்து போராடக்கூடியவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் தேவைப்படக்கூடிய தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் என்று சொன்னால் சென்றவர்கள் நாங்கள், எங்களை செல்ல சொன்ன மாமனிதர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே தயவு கூர்ந்து உங்கள் அரசியலை அப்பால் வைத்துவிட்டு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானத்தை வழிமொழிந்து இந்த மாமன்றத்தில் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் வரவேற்று முடிச்சிருங்க. சார், நான் டெல்லிக்கு ஏன் போலன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இந்த கேள்விகள்லாம் இடமில்லை, அவை குறித்து நீக்கப்படுகிறது. நீங்க வரவேற்று முடிச்சிருங்க. அனிதா இதுக்கு போனாங்க சார், அது கரெக்ட். இப்ப ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்தில் சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? உறுப்பினர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இத்தனை முறை கூறியும் அவர் மீண்டும் அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணனுக்கு ஒரு நினைவூட்டல். 2024 ஆண்டு இன்டர்ன்ஷிப் போன இடத்தில் கிணற்றில் தவறி விழுந்த ஒரு அரசு மாணவனுக்கு 2.5 ஆண்டுகள் கழித்து அங்கிருந்து யாருமே ஆறுதல் கூட சொல்லவில்லை, நேரில் கூட சென்று பார்க்கவில்லை. அவருடைய தாயாருக்கு ஒரு அரசு பணி கூட தரவில்லை. ஆனால் அரசியலுக்கே வருவதற்கு முன்பு அனிதாவினுடைய வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன குடிசை, கார் நுழைய முடியாத பாதையில் கூட அவருடைய கால் நுழைந்தது. நீங்கள் 1000 அவதூறை வீசினாலும் அந்த மாமனிதரை கலங்கப்படுத்த முடியாது.